வாட் ஆர் யுவர் சேலரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ்? இந்த கேள்வி அவங்க கேட்கும்போது நீங்கள் ரெடியாக ஒரு பதில் வச்சுருக்கணும். அதை நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக அவங்கக்கிட்ட சொல்லணும். அதை நீங்கள் பண்ணலைன்னா ஒரு நல்ல சேலரி கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் இழந்துருவீங்க. ஸோ இந்த கொஸ்டினை ஒழுங்காக ஆன்சர் பண்ணுறதுக்கு இந்த 3 டிப்ஸையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் டிப்பு, இந்த ஜாப் ரோலுக்கு இந்த இண்டஸ்ட்ரியில் என்ன ஸ்டாண்டர்ட் சேலரி, அதை நீங்கள் நல்ல ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிங்க. அதை ஆன்லைன் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் 3 வெப்சைட் லிங்க்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த வெப்சைட்ஸ்க்கும் நீங்கள் போயிட்டு சேலரியை பற்றி ரிசர்ச் பண்ணலாம். டிப் நம்பர் 2, 2 சேலரி ஃபிகர்ஸை எழுதி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு சேலரி ஃபிகர் என்னென்னா, நீங்கள் ரிசர்ச் பண்ணிங்க இல்லையா, அந்த சேலரி ரேஞ்சில் மேக்ஸிமம் ஃபிகரோட கொஞ்சம் லோவர் நம்பர் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. செகண்ட் ஃபிகர் என்னென்னா, உங்களுக்கு சப்போஸ் அந்த அமௌண்ட் அவங்க ஆஃபர் பண்ணலைன்னா மினிமம் நீங்கள் என்ன அமௌண்ட் அக்செப்ட் பண்ணுவீங்க, அதை செகண்ட் ஃபிகரை எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் இன்டர்வியூவில் சேலரியை நெகோஷியேட் பண்ணும்போது இந்த ஃபிகருக்கு கீழே நீங்கள் போகக்கூடாது. இன்டர்வியூக்கு முன்னாடியே நீங்கள் இந்த 2 அமௌண்ட்டையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்டர்வியூவில் அந்த கொஸ்டின் அவங்க கேட்கும்போது நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக ஆன்சர் பண்ணலாம். அப்போ தான் அங்கே நீங்கள் தடுமாற மாட்டீங்க. ஸோ முன்னாடியே நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. தேர்ட் டிப்பு, இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சரை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் 3 வாட்டி அதை நீங்கள் சொல்லி பாருங்கள். ஒரு ஃப்ரெண்டுக்கு எதிரையோ இல்லைன்னா மிரருக்கு எதிரையோ நின்றுட்டு இந்த ஆன்சரை முழுசாக சொல்லி பாருங்கள். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஹெச்ஆர் உங்களை அந்த கேள்வி கேட்கும் போது நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக ஒரு ஹெசிடேஷனே இல்லாமல் ஆன்சர் பண்ணிங்கன்னா ஓகே, திஸ் பர்சன் இஸ் ரியலி குவாலிஃபைட் அண்ட் கான்ஃபிடென்ட் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வரும். நீங்கள் தயங்கிட்டு ஹெசிடேட் பண்ணிங்கன்னா அப்போ மேபி தேர் நாட் வர்த் தட் சேலரி அப்படின்னு நினச்சிப்பாங்க. நீங்கள் கேட்குற சேலரி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கோ கிடைக்காம போகிறதுக்கோ ஒரு பெரிய பங்கு நீங்கள் எவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக அதை கேட்குறீங்க அதை பொறுத்து தான் இருக்குது. அஃப்கோர்ஸ் அதர் ஃபேக்டர்ஸ் ஆர் ஆல்சோ இன்வால்வ்ட். ஆனால் எவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இந்த அமௌண்ட்டை கோட் பண்ணுறீங்க, that plays a huge role in getting the salary you want. நெக்ஸ்ட் எக்ஸாக்டாக என்ன ஆங்கில வாக்கியங்கள் நீங்கள் யூஸ் பண்ணணும் டு ஆஸ்க் ஃபார் திஸ் சேலரி, அதை இந்த வீடியோவோட பார்ட் 2ல் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த 3 டிப்ஸையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த வீடியோவில் எக்ஸாக்டாக என்ன ஆங்கில வாக்கியங்கள் யூஸ் பண்ணி சேலரி நெகோசியேஷன்ஸ் பண்ணணும் அதை பார்ப்போம்.